சுலபமான முறையில் உளுந்தம்பருப்பு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து விசில் போட்டு 3 இல்லைன்னா 4 விசில் போட்டு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துடணும். இப்போ அது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாத்திரத்தில் மாற்றினதும் இதில் 2 கப்பு இடியாப்ப மாவு இல்லை அப்படின்னாக்கி அரிசி மாவுனா கொஞ்சம் வறுத்து சேர்த்துடுங்க. எள், ஜீரகம், ஓமம், உப்பு, தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயும் போட்டு நல்லா கலந்துவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுங்க. ஏன்னா தண்ணி நம்ம பார்த்து தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுடுங்க. இப்போ முறுக்கு குழாய் அச்சில் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. வாழை இலையிலையும் பிழிஞ்சு விடுங்க. உங்களுக்கு எதில் பிழிஞ்சு விட முடியுமோ அதில் பிழிஞ்சு விட்டு சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள், வாழை இலையில் இப்படி எடுத்தால் சுலபமாக எடுத்துடலாம். திருப்பி போட்டு நல்லா செவந்ததும் முறுக்கை எடுத்துடலாம். சுவையான முறுக்கு ரெடி.